பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி என்று பேசப்பட்ட நிலையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் மன உளைச்சல் வேதனைப்படுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இதுக்கு தீர்வு என்ன, முடிவு என்னன்னா, இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களா முடிவு பண்ணால் ஒழிய வேற தீர்வு ஏற்படாது. உடல்நலம் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அது பல பிரச்சனைகள் இருக்குது. இருதய பிரச்சனை, மற்ற பிரச்சனை இருந்தாலும் கூட நீண்ட காலமாக வண்டியிலேயே தமிழ்நாடு முழுக்க சுற்றுனதுனால இந்த முதுகுத்தண்டு வலி, இடுப்பு வலி அதிகமாக இருக்கும், கழுத்து வலியெல்லாம். இப்போ நான் வேறு இதாக மருத்துவமனைக்கு போனப்போ வலிக்கு பரிசோதனை பண்ணான அப்புறம் நிறைய ஒரு 3-4 எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க, அப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணாங்க, டெக்ஸாஸ் ஸ்கேன் பண்ணாங்க. இப்படி நிறைய பரிசோதனையில் முதுகுத்தண்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. அதான் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. அதை கொஞ்சம் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டியது இருக்குது. மற்றதும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த இருந்தாலும் கூட மனம் தளராமல் இத்தனை வருஷமாக மருத்துவரையாவோட கட்சியில் பயணம் பண்ணிட்டோம். அதனால் இறுதி வரை பயணம் பண்ணணுங்கிறதுல நம்ம உறுதியாக பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி என்று பேசப்பட்ட நிலையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் மன உளைச்சல் வேதனைப்படுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு. வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் பக்கம் இரு தரப்புலேருந்து வரக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது எங்கள் கட்சியில் எல்லாரும் குழம்பி போய் ரொம்ப வேதனையில் இருக்கிற நிலைமையாக இருக்குது. இது மாறணும், மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறதா என்னுடைய விருப்பமாக, ஆசை. எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசையும் அதுதான். அதனால் இதுக்கு தீர்வு என்ன, முடிவு என்னென்னா, இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களா முடிவு பண்ணால் ஒழிய வேறு தீர்வு ஏற்படாது. எல்லாம் பேசி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு. என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறத அவங்க தான் வெளியிடணும். அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வேகமாக பழைய நிலைமைக்கு மேலே கிளம்பிடும். தேர்தல் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை உருவாகும். அதனால் நான் மீண்டும் வற்புறுத்துறதெல்லாம், பாட்டாளி மக்கள் கட்சி பழைய நிலைமைக்கு மேலே வீறு கொண்டு எழுணும், வளர்ச்சி பெறணும். அதுக்கு இருவரும் பேசி நல்ல தீர்வு எட்ட வேண்டும் என்பதா என்னுடைய கருத்தாகவும் எங்கள் கட்சியினுடைய எல்லாருடைய கருத்தாகவும் இந்த நேரத்தில் வற்புறுத்துறேன். கொறடா மாற்றுறதாக ஒரு மனு கொடுக்கப்பட்டு அப்புறம் நேத்திக மருத்துவரையாவும் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. இந்த கொறடா பிரச்சனை இன்னும் பிரச்சனை வராது, எதுவும் இருக்காது. ஆனால் இருக்கிறது இன்னும் ஓராண்டு கூட இல்லை. இன்னும் எத்தனை நாட்களுக்கு சட்டம் பண்ணால் அது ஒரு பெரிய பிரச்சனையே வராது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.